கூட காணாமச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியான மாவட்டம் என்ற ஒரு சொல் நீண்ட நாளாக இருந்து வருகிறது. அதெல்லாம் பழைய காலம். தற்போதெல்லாம் மழை அந்த சீசனுக்கு சரியாக பெய்யும். இந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு மிதமான தட்பவெப்பநிலை இந்த மாவட்டத்தில் நிலவும். இது பலருக்கு தெரியாது. இந்த மாவட்டத்தில் அதிகம் வெயில் என்று அவர்களாகவே ஒரு முடிவு எடுத்து சொல்வார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் தண்ணி இல்லாத காடு என்று எல்லாம் சொல்வார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த காலங்களில் சொன்னதை வைத்து அவர்கள் பலரும் சொல்வது, திரைப்படங்களில் தவறாக காண்பிப்பது இதெல்லாம் நடந்து வருகிறது. இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு பறவைகள் சரணாலயம். இது தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் என சொல்லப்படுகிறது. ராமநாதபுரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் நயினார் கோவில் செல்லும் வழியில் இந்த தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு கண்மாயில் இந்த தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த பறவைகள் சரணாலயத்தில் எண்ணற்ற பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் வந்து இந்த சீசன் நேரத்தில் வந்து இருக்கும். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது சீசன் காலமல்ல, இருந்தாலும் இந்த நேரத்தில் நிறையா பறவைகள் உண்டு. இந்த இடத்தில் நிறையா பறவைகள் உண்டு. பகல் நேரத்தில் அதிக பறவைகள் இருக்காது, வெளியில் சென்று இருக்கும். பகல் நேரத்தில் பறவைகள் குறைவாக இருக்கும். இந்த நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் மாடிப்படி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே அந்த டவர் ஒன்று கட்டியிருக்காங்க. மேலே இருந்து பறவைகளை பார்த்து ரசிப்பதற்காக அந்த அரசு சார்பில் ஒரு டவர் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அதுதான் அந்த பாதை. மேலேருந்து சென்று பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் சரணாலயத்தில் பறவைகளை வந்து அழகாக ரசிக்கலாம், நின்று பார்க்கலாம். இப்போயும் ஒரு சில பறவைகள் இருக்குது. இதில் வரும் பாருங்கள், வீடியோவில் வருங்க. சின்ன சின்ன பறவைகள், கொஞ்சம் பறவைகள் இருக்கும். மாலை நேரங்களில் சென்றால் அதிகமான பறவைகளை எடுக்கலாம். நாங்கள் சென்றது பகல் நேரத்தில். இருள் அடைந்த நேரத்தில் சென்றால் பறவைகள் வெளியில் சென்று கரெக்டாக அந்த இடத்திற்கு வந்துவிடும். இதுபோல் சீசன் நேரங்களில் பார்த்தா இன்னும் அதிகமான பறவைகள் இருக்கும். இது சீசன் நேரம் அல்லது சாதாரண நேரம்தான். ராமநாதபுரத்தில் மட்டும் சித்திரங்குடி, தேர்த்தங்கல், ராமநாதபுரம் சர்க்கரைக்கோட்டை பறவைகள் சரணாலயம் அப்படின்னு நிறையா இருக்குது. இந்த மாதிரி பறவைகள் சரணாலயம் நிறையா இருக்குது. இது இதமான சீதோஷண நிலை இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கும். எந்த மாவட்டத்திலும் இருக்காது. ஒன்று குளிர் அதிகமாக இருக்கும், இல்லை வெயில் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் இரண்டும் கலந்தது போல் இது ஒரு இதமான சீதோஷண நிலை இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கும். இது பலருக்கும் தெரிந்திராத ஒரு விஷயம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெயில் அதிகம் என்று அவர்களாகவே ஒரு முடிவெடுத்து விடுவார்கள். அந்த மாதிரி தான் மாவட்டத்தை சொல்வார்கள். இந்த மாவட்டத்தில் இதமான சீதோஷண நிலை இரண்டும் கலந்தது போல் நிலவுவதால் எண்ணற்ற பறவைகள் இங்கே வந்து இருக்கிறது. இந்த பாருங்கள், பறவைகள் இருக்குது பாருங்கள், நிறையா பறவைகள் இருக்குது பாருங்கள். எண்ணற்ற பறவைகள் இந்த மாவட்டத்துக்கு வந்து வருது. இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேர்த்தங்கல். அதாவது இங்கே ராமநாதபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தேர்த்தங்கல் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதாவது நயினார் கோவில் போகும் வழியில் இந்த தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த சீசன் நேரத்தில் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு இருக்கும். ரொம்ப இயற்கையாக அழகாக நல்லா கம்மாக்கறது இயற்கை அழகாக அந்த பறவைகள் வந்து இந்த மரங்களில் வந்து இருக்கும். ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த பறவைகள்லாம் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் போர்டெலாம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பறவைகள் யாரும் எதையும் வேட்டையாடக்கூடாது, கரெக்டாக அந்த பறவைகள்கிட்ட வந்து நம்ம அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு சிலர் தவறான வழிகளில் ஈடுபடத்தான் செய்கிறாங்க. அது என்ன தான் சொன்னாலும் இரக்கம் என்பது மனிதனிடத்தில் பலரிடத்தில் இல்லை. ஏதாவது வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டை தேடி வந்த பறவைகள், எங்கே இருந்தோ நம்ம நாட்டை தேடி வந்த பறவைகள் அதை வந்து இப்படிலாம் செய்கிறாங்க. இதில் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க, பறவைகளை வேட்டையாடுதல் குற்றம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்டிலே போட்டிருப்பாங்க, பறவைகளை வேட்டையாடுதல் குற்றம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அரிய வகை பறவைகள், அரிய இனப்பறவைகள்லாம் வந்து இந்த இடத்துல அந்த தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயத்தில் இருக்கும். இது வந்து சீசன் நேரமாக இல்லாததால் வந்து உங்களுக்கு ரொம்ப பகல் நேரம் வேறு, சீசன் நேரம் வேறு என்பதால் இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் குறைவானதான் பறவைகள் இருக்குது. மற்ற நேரங்கள் சீசன் நேரத்தில், அதாவது சீசன் நேரம் என்பது ஒரு மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் முடிந்து அதை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதங்களில் அதிகமான பறவைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடங்களுக்கு. அது ஒரு மிதமான சீதோஷண நிலவக்கூடிய காலம். எண்ணற்ற பறவைகள் இந்த காலகட்டத்தில் வரும். பாருங்கள், ரொம்ப எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. ஆனால் நிறையா பேர் ராமநாதபுரத்து மாவட்டத்துக்கு காஞ்ச மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து யாரும் பார்த்திராமல் சினிமாவில் தவறுதலாகவே ஒரு காட்டி நீண்ட வருடங்களாக அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தவறுதலாகவே ராமநாதபுரம் மாவட்டம் தண்ணி இல்லாத மாவட்டம் அப்படின்னு சொல்லுவது. தண்ணி இல்லைன்னா இப்போ இந்த சீசனுக்கு மழை பெஞ்சது. இந்த கோடை மழையெல்லாம் ராமநாதபுரத்தில் பெய்யலை. ஆனால் அடிக்கடி மழை பெய்யக்கூடிய ஒரு மாவட்டம் தான். முன்பு இருந்ததை வைத்தே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் தண்ணி இல்லாத மாவட்டம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நிறைய பறவைகள் இந்த மாவட்டத்தை தான் தேடி வருகிறது. ஊட்டி, கொடைக்கானல் செல்கிறது என்றால் அங்கே வந்து நல்ல குளிர் காலநிலை இருக்கும். இல்லை வெயில் அதிகமாக இருக்கும். சில பகுதிகள் இருக்கும், தமிழ்நாட்டில் வேலூர் போன்ற பகுதிகள். அதுக்கும் செல்லாது. இரண்டும் சமமாக உள்ள, ரெண்டும் கலந்தது போல் உள்ள இந்த இடத்துக்கு தான் வரும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் நகரத்தில் உள்ள
ராமநாதபுரம் நகரத்துக்குள்ளேயே உள்ள ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம். இது சீசன் நேரத்தில் அதிக தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இங்கேயும் அதிகமான பறவைகள் வந்து இந்த ராமநாதபுரத்தில் உள்ள முக்கியமான பறவைகள் சரணாலயத்தில் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ஒன்று. இது சீசன் நேரத்தில் வந்து அதிகமான பறவைகள் இங்கேயும் வரும். இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. தண்ணியும் குறைவாக தான் இருக்குது இந்த இடத்துல. அந்த தேர்த்தங்கள் அளவுக்கு கூட இங்கே தண்ணி கிடையாது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இங்கே எண்ணற்ற பறவைகள். இது வந்து ராமநாதபுரம் கண்மாய், பெரிய அதாவது வைகை பாசனத்திற்கு ஓடி வரும் ஒரு கண்மாய். இந்த கண்மாய் ராமநாதபுரம் நகரத்தில் செல்லும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்பே இப்போ இந்த பாருங்கள், பறவைகள்லாம் பாருங்கள். இந்த சரணாலயம் உள்ளது, இந்த சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம். பாருங்கள் எவ்வளவு அழகாக பறவைகள்லாம் அது. இங்கே அதிகமான பறவைகள் மாலை நேரம் என்பதால் கொஞ்சம் இது எடுத்தது மாலை நேரத்தில், அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தை தவறுதலாக யாரும் புரிதல் இல்லாமல் அப்படி சொல்லாதீர்கள். அதிகமான எல்லா விதமான பறவைகளும், எல்லா இயற்கை வளங்களும் கொட்டி கிடக்குது. பறவைகள் எல்லாம் இங்கு தான் வருகிறது.